Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பிகாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை சபாவினுடைய February 2025க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் மதியமால பார்க்க போறோம். இனி அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? என்ன அப்படின்றத இன்னைக்கு நாளைக்கு அதுக்குள்ள முழுசாவே பிரவீன் வரைக்கும் அப்லோட் பண்ணிடுறேன். இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது மட்டும் தான் வருமானு தயவு செய்து ரிப்பீட்டடாக இது கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. இது மட்டும் வருமா அப்படின்றத நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்றதுக்கு தான் நான் போடுறேன். ஓகேவா? இது மட்டும் தான் வருமா, இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேவா? எல்லோரும் நல்லா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களோட எக்ஸாம்ஸ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது சொல்லுங்கள். எல்லோரும் ஃபுல்லாக படித்து முடிச்சாச்சா, ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டீங்களா உங்களுக்குள்ளேயே அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெஹலா பத்ரில் பத்ய போயமில் செகண்ட் ஒன் ஏக் பூந்த், அப்புறம் இந்திரதனுஷ், இது இம்பார்ட்டண்ட். அப்புறம் மெமரி போயம் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு தேர்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு கத்தியில் ஃபஸ்ட்டு பீர்பல் கி சதுராயி, சித்தார்த் கா கிரகத்யாக், டாக்டர் அப்துல் கலாம், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு தேவநாகரி லிபிகா மானக் ரூப், அதில் எந்தெந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறேன். அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. இதில் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். பிகாஸ் இது முக்கியமான கொஷின்ஸ் இல்லையா. நம்ம என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஹிந்தி அப்படின்றதுல ஜென்ரலாக என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் ஓகே, இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வர்ண கிசே கெஹ்தே ஹே, அப்புறம் லிபி கிசே கெஹ்தே ஹே, ஸ்வரோं का प्रयोग, நெக்ஸ்ட்டு संयुक्त व्यंजन, அப்புறம் அனுநாசிக், கின் शब्दों में विसर्ग. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கொஸ்டின் தேவநாகரி அங்கோங்கா. அந்த கொஷினை ஆல்ரெடி நம்ம சேனலில் மதியமாவுக்கு எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியாச்சு. கிராமர் போர்ஷன்ஸ் கூட அப்லோட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நம்ம வீடியோஸும் இருக்குது. இப்போ நிறைய பேர் எல்லோரும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ உங்கள் எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இதே மாதிரி தொடர்ந்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கமெண்ட் மூலியமாக அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கஹானியில் பகவான் சபுகா ஏக் ஹை, நெக்ஸ்ட்டு சதுராத்மி. அடுத்து பரத் மிலாப் இருக்கு இல்லையா, அதில் விஸ்வாமித்ரு கா யஞ், ராஜ் திலக் கி தயாரி, பரத் கா ஷோக். நெக்ஸ்ட்டு கிராமர் ரிலேட்டடான அந்த கொஷின்ஸ் வரும் இல்லையா, அதில் பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அப்புறம் இதில் பாத் சீத் பார்ட் 16, அதில் தேர்ட் ஒன் கிதாப் கி துகான், அடுத்து ஹோட்டல் மே கிராயே கே பாரே மே, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பத்ரலேக்கனில் உல்லாஸ் யாத்ரா, இது எல்லா எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டண்ட்டில் தான் இருக்குது இல்லையா, கொஷின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹிந்தி சீக்னிக்கு ஆவஷ்யக்தா, இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். அடுத்து நிபந்த் லேக்கனில் தீபாவளி, காய், மேரா நகர், பாக், இந்த நாலுமே இம்பார்ட்டண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. பாய்.